ஹலோ ஆல், வெல்கம் டு மாமியார் மருமகள் சமையல். இன்றைக்கி நம்ம மாமியார் மருமகள் சமையலில் வந்து உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை பொரியல் பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பலாப்பழம் ரொம்ப கிடைக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த கொட்டையை வந்து பொரியல் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து ஒரு 1/4 kg இருக்கும். இது கட் பண்ணி வச்சுருக்கோம் பெருசு பெருசாக. அடுத்து இது வந்து ஒரு 30 பலாப்பழ கொட்டைங்க, அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் தான் விட போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுருக்கோம். இப்போது இதில் ஆயில் விட போகிறோம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு இப்போ கடுகு போட போகிறோம். அது கூட வெங்காயம் தக்காளி கூட ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டோம். வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து போட்டுடும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு போட்டோம். கொஞ்சம் பெருசாக வைக்கணும், ஏன்னா ப்ரெஷர் விட போகிறோம். அதால் கருவேப்பிலை, கொத்தமல்லி பலாக்கொட்டை தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ மஞ்சள்,
மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ப்ரெஷர் எடுப்போம். 2 விசில் எடுப்போம். எடுத்துக்கலாம். 2 ப்ரெஷர் போயிடுச்சு. அதுக்கு ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியுது கிழங்கு இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.